லூசர் நம்பர் 1 ஸ்டாலின், லூசர் நம்பர் 2 எடப்பாடி. ரெண்டோரும் இணைகிறது தான் சரியான ஒரு ஃபார்முலா படி. வெற்றி பெற்றவர் பின்னாடி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பலம் பெற்றிருக்கிறார். அவரை தோக்கடிக்கணும்னா ஸ்டாலின் எடப்பாடி இணைகிறது தான் ஒரு நேச்சுரல் திங். அதோட சேர்ந்து பாஜக வரணுன்றீங்க. இப்போ பாஜகவுடைய இப்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணா உங்க கோர் ஓட்டர்ஸே திரும்பிடுவாங்க உங்களுக்கு எதிராக. கோர் ஓட்டர்ஸ் யார்? 28 விழுக்காடு இந்துக்கள். எந்த இந்துக்கும் பாஜக மேல வெறுப்பு கிடையாது சார். 35 சீட் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு சீட் ஜெயிச்சிருக்காங்க சார் பாஜக. எனக்கு தெரிஞ்சு உள்ளதுலேயே ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு தான் சார் கம்மியா இருக்கு தமிழ்நாட்டில். ஆமா, மோடியை பிரைம் மினிஸ்டரா ஏத்துக்கிட்டு அதனால ஒன்றும் திமுக இந்துக்கள் ஓட்டு வெளியேறாது. சரி, இப்போ ஒன்று கேட்குறேன். சனாதானத்தை எதிர்த்து விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் பப்ளிக் மீட்டிங்ல பேச முடியுமான்னு அண்ணாமலை கேட்கிறாரு. Will they speak? சார், நான் ஒன்று உங்களுக்கு கிளியரா சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுறாருனாலே அது காரணம் என்னன்னா, எதிர்க்கிறதால நமக்கு ஓட்டு போகாதுன்னு அவர் நம்புறாரு. இந்த தைரியத்துல தான் அந்த ஓட்டு பெய்யாச்சு. அவர் கடந்த காலத்தின் கைதியா இருக்கிறாரு நான் சொல்றேன். தாவேக்கா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்றது தெரிஞ்சிருந்தா இப்ப அதை அதிமுக போட்டவங்களும் தாவேக்காக்கு போட்டிருப்பாங்க. இது உண்மை இல்ல, போய் தாக்கு பிடிச்சது அதிமுக. 20ல இருந்து 21 வந்துட்டான். திமுக அலையன்ஸ் காலியானதுல 20 விழுக்காடு திமுக காலி ஆயிட்டு, என்டிஏ 10 விழுக்காடு காலி ஆயிட்டு, நாம் தமிழர் 4 விழுக்காடு காலி ஆயிட்டு. எடப்பாடி பழனிசாமியோட வன்னியர் ஆதரவை அசைக்க முடியல. ஜாதி இல்லைன்னு சொல்லி வன்னியர் துவேஷத்தை ஊடகத்துல பேசிட்டு இருக்கிறான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் கபரில். சார், அண்ணாமலை அவர்களை பொறுத்தளவில் பாஜகலேருந்து வெளியேறிட்டாரு, ரெசிக்னேஷன் லெட்டரையும் சப்மிட் பண்ணிட்டாரு. அது போக அமித்ஷா அவர்களோடையும் அவர் பேசியிருக்காரு. ஸோ பரவலாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் வெளியேறி இருந்தாலும் அவரை திரும்ப உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்கன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். கேபினட் மினிஸ்டர், மாநில தலைவர், அவருக்கு டிமாண்ட்ஸ் எல்லாம் ஏற்றுக்கிட்டு அவர் சொல்கிறபடி டீம் அவர் கையில் பொறுப்பை கொடுத்து அரசியல் நடத்தணுங்கிற ஒரு அவரோட ரிக்வெஸ்ட்டை, சஜஷனை பாஜக ஏற்றுக்கிட்டு போகலாம். ஆனால் அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது. பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு, அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமியை டிக்ளேர் பண்ணி ஏன் அளவு எதிர்த்தது யாருமே இல்லை. அண்ணாமலையும் ஒரு கம்பல்ஷனில் அவர் எடப்பாடிக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ண வேண்டியதாயிட்டு வேண்டா வெறுப்பாக தான் பண்ணார். அப்போ கூட நான் சொன்னேன், அண்ணாமலைக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா எடப்பாடி ஜெயிக்கக்கூடாதுங்கிற கருத்தை நாம் முன் வச்சோம். அது மட்டுமில்லை, பிரேமலதா அம்மையார் என்டிஏல இல்லாமல் திமுக அணிக்கு போனதுனாலும் சரி, ஓபிஎஸ் திமுக அணியில் சேர்ந்தனாலும் சரி, எடப்பாடிக்கு நகர்வுகள் எல்லாத்தையுமே நாம் அடித்தோம். இன்னும் சொல்லப்போனால் பாரத ரத்னா தகுதியான பசுமன் ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு எடப்பாடிக்கு அரசியலுக்காக பாரத ரத்னா கொடுக்கும்போது இன்னொரு தகுதியான இந்துக்களின் தந்தை ஐயா தாழ்லிங்க நாடார் பேரை சொல்லி இந்துக்களின் காவலராக இருந்தவர் அவருக்கு கொடுக்கணும்னு சொன்னதுனாலும் சரி, மற்றவங்க பல பேர்களை சொல்லி அது எடப்பாடிக்கு அரசியல் அந்த இடத்துல முறியடிக்கப்பட்டது. தென் மாவட்டங்களில் நம்ம பணிகள்னாலும் சரி, விஜய் எம்ஜிஆரின் ஜெயலலிதாவையும் முன்னிறுத்தி செங்கோட்டையனை, சத்யபாமா, லோகேஷ், ஆர்எஸ் முருகன், ரெட்டியார்பட்டி நாராயணன், எக்ஸட்ரா இவங்களெல்லாம், சுப்பிரமணியம், இப்படி இவங்களெல்லாம் வச்சு அரசியல் பண்ணும்போதும் நாம் ராஜலட்சுமி, அந்த முன்னாள் எம்எல்ஏ மயிலாப்பூர் பண்ணும்போது நாம் விஜயால் எடப்பாடி பாதிக்கப்படுவாருங்கிறதையும் நாம் ஐடென்டிஃபை த எனிமின்னு சொல்லும்போது அம்பேத்கர் சொன்னது மாதிரி எடப்பாடி தான் எதிரின்னு சொல்லி நாம் அந்த அளவுக்கு எடப்பாடிக்கு எதிராக வேறு யாரும் செய்யாத அளவுக்கு அரசியலை பண்ணணும். அது உண்மை தெரிஞ்சது தான், எடப்பாடி ஐயாவுக்கும் நல்லாவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் 2026 மே 4க்கு பிறகு 24ல் 20 விழுக்காடு எடுத்த எடப்பாடி பழனிசாமி விஜயின் வருகைக்கு பிறகு 21 விழுக்காடு எடுத்திருக்காரு. விஜய் வருகையால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு விழுக்காடு ஓட்டு கூடத்தான் செய்திருக்கு.
ஸோ அவரை பிஜேபி வந்து ஒரு மதிப்பற்ற ஒரு ஆட்டு கருத மாட்டாங்க. ஆனால் 21 ஒப்பிடணும், 24 ஒப்பிடக்கூடாதுல்ல. பிஜேபி இதைத்தான் பார்ப்பாங்க. பாராளுமன்றத்தில் 20 இருந்தவர் இப்போ 21 வந்துட்டாரு. இந்த இவருக்கு 21 நமக்கு பலன் வரும். ஏன்னா 20 எடுத்ததையே ஏற்றுக்கிட்டு அவங்க அண்ணாமலையை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாரு. இப்போ இந்த 21 இல்லாமல் காங்கிரஸ் விஜய் ஒரு 42 இருப்பாங்க. அதை எப்படி பாஜக எதிர்கொள்வாங்க? நீங்கள் எது ஒப்பிடணும் எப்படி ஒப்பிடக்கூடாதுன்னு எந்த ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் எதுவும் இல்லை. பாஜக என்ன செய்வாங்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை பார்க்குறோம். அப்போ பாஜக பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பின்னடைவை தோத்தாலும் இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகும் 21 விழுக்காடு எடுத்துட்டாருங்கிற போது அவர் 29க்கு தேவையானவராக தான் அவரை கருதுவாங்க. நீங்கள் என்னதான் நீங்கள் அண்ணாமலைக்கு கேபினட் மினிஸ்டரு, தமிழ்நாடு தலைவர், நீங்கள் சொல்கிற மாதிரி தான் கட்சின்னு சொன்னாலும் கூட ஃபைனலாக அவங்களுக்கு ஸ்டாலினும் தேவை, எடப்பாடியும் தேவைங்கிற மூவுக்கு தான் அவங்க போவாங்க. ஸோ அதான் அண்ணாமலை அவர்கள் வெளியே போனதுக்கான முக்கியமான காரணமா? கண்டிப்பாக. அப்போ அண்ணாமலைக்கு அங்கே எப்படி 26 இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சதோ அதுதான் 29 தொடரும். ஆனால் இப்போ பாஜகவுக்கு அதிமுகவால் என்ன சார் பிரயோஜனம்? 3வது இடத்து தள்ளப்பட்டிருக்காங்க. அதிமுகவை வச்சு அவங்க செய்ய முயற்சி பண்ணதை தாவேக்கா வச்சு பண்ணிடலாமே, இல்லைன்னா வேற கட்சி திமுக வச்சு பண்ணலாமே. அதிமுக மட்டும்தான் அவங்களுக்கு நியர்பை ரீச்சபிளி தான் இருக்காங்க, மற்றவங்க தொடர்பில்லைக்கு அப்பால் தான் இருக்காங்க. இப்போ திமுக வேணால் தொடர்பில்லைக்குள்ளே வரலாம். ஆனால் அது வாய்ப்பு இருக்குன்றீங்க, திமுக ஃபியூச்சரில் நெருங்கலாம் வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு டிஸ்மிசல்ங்கிற ஒரு இதை ராசா அன்னைக்கு ஹிண்டு பத்திரிகையில் 6வது பக்கம் போடுறான்னா திமுக ஏதோ பிளான் பண்ணுறான். அப்போ நீங்கள் கிறிஸ்டின் முஸ்லீமை நம்பி ஜெயிக்கல. நான் அதான் சொல்வேன், நான் வன்னியர்களை நம்பி தோத்தீங்கன்னா அந்த அரசியலை பரையர் வாக்குக்காக நின்று கூட பாமக பண்ணலான்னு சொல்ல ஒரு இதுக்காக தான் ஒரு எந்த ஓட்டுக்காக அரசியல் பண்ணுமோ அந்த ஓட்டால் வெற்றி பெற முடியலன்னா அடுத்த ஓட்டுக்கு போயிடணுங்கிறது தான் அரசியல் கான்செப்ட். ஆனால் முஸ்லீம் ஓட்ஸ்லாம் போயிருக்கேன் திமுகவுக்கு. அந்த ஓட்டு இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கு போய் விஜய் கூட காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ, முஸ்லீம் லீக்கெல்லாம் போன பிறகு நிற்குமா? ஆனால் இப்போ திமுக ஜெயிக்கும் போது மைனாரிட்டி ஓட்ஸ் அவங்களுக்கு போயிருக்கு, இப்போ தோக்கும் போது தான் மைனாரிட்டி ஓட்ஸ் போகல. அப்போ திமுக நாளைக்கு ஜெயிக்கணும்னா மைனாரிட்டி ஓட்ஸ் வேணுமே. மைனாரிட்டி ஓட்டு ஜெயிக்கணும்னாலும் எந்த ரூட்டில் வரும்? காங்கிரஸ் இல்லை, எந்த ரூட்டில் வரும் சொல்லுங்கள் நீங்கள். காங்கிரஸ் இல்லை, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இல்லை, சிபிஎம் இல்லை, சிபிஐ இல்லை. பாஜக எதிர்ப்பு பண்ணாலும் வராது. பாஜக எதிர்ப்பு தான் செத்து போச்சே, தோத்து போச்சே. பாஜக எதிர்ப்பு தான் காலாவதி ஆகி போச்சே. 3 எலெக்ஷனில் பெரிய வெற்றி கொடுத்து 45 விழுக்காடுக்கு மேலே வந்தபோது ஸ்டாச்சுரேட்டட் ஓட்டு 4வது முறையும் வரும்போது நாமளே எதிர்பார்த்த போது காம்பினேஷன் கெமிஸ்ட்ரி அடிபட்டு போய் கேத்தலிக் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பெரிய அளவு விஜய்க்கு போட்டுட்டாங்க. தென் முஸ்லீம்ஸில் 1/3 போட்டுட்டாங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் போகிற பிறகு காங்கிரஸும் கூட்டணியில் சேன பிறகு மிச்ச சொச்ச ஓட்டு எங்கே நிற்க முடியும்? நீங்கள் குர்பானி விஷயத்துக்கு நீங்கள் முஸ்லீமுக்காக பேசினாலும் சரி, நீங்கள் தென் இது ஜனாதான தர்மத்துக்கு எதிராக பேசினாலும் சரி, எங்கே நிற்கும் இனிமேல்? ஆனால் இப்போ ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணியை பொறுத்தளவில் பல தேர்தல்கள் பாஜகவை எதிரியாக காட்டியே ஓட்டு வாங்கி பழகிட்டாங்க. ஆமாம். இப்போ பாஜகவுடைய இப்போ அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணால் உங்கள் கோர் ஓட்டர்ஸே திரும்பிடுவாங்க உங்களுக்கு எதிராக. கோர் ஓட்டர்ஸ் யார்? 28 விழுக்காடு இந்துக்கள். எந்த இந்துவுக்கும் பாஜக மேலே வெறுப்பு கிடையாது சார். 35 சீட் கண்டெஸ்ட் பண்ணி 1 சீட் ஜெயிச்சிருக்காங்க சார் பாஜக. எனக்கு தெரிஞ்சு உள்ளதுலேயே ஸ்ட்ரைக் ரேட் அவங்களுக்கு தான் சார் கம்மியாக இருக்குது தமிழ்நாட்டில். ஆமாம், மோடியை பிரைம் மினிஸ்டராக ஏற்றுக்கிட்டு அதனால ஒன்றும் திமுகவில் இந்துக்கள் ஓட்டு வெளியேறாது. 99 ஜெயித்திருக்கு. வாஜ்பாயை பிரதமராக சொல்லி ஜெயித்திருக்காங்க. 27 எம்பி சீட்டு ஜெயித்திருக்காங்க. ஜெயலலிதா 30 சீட்டு ஜெயித்திருக்காங்க. 98 நாம தான் அந்த அலையன்ஸை ஜெயலலிதாவுக்கு சொன்னோம். கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டெல்லாம் உங்களை விட்டு போயிட்டான், உங்களை பாஜக காரனாக பார்த்து நீங்கள் பாஜகவோட போகிறதுனால உங்களுக்கு எந்த லாஸும் வராது, தைரியமாக நீங்கள் கூட்டணி போகலான்னு சொன்னோம். அதே மாதிரி பாமகவோட கூட்டணி போனால் சோஷியல் போல்ட்ஸாக பெரிய அளவு ஓட்டுக்களை கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்கங்கிற கருத்தை நாம் முன் வச்சோம். போல்டாக ஜெயலலிதா போனாங்க. அன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு முகலத்தோர் பேக்கிங் கம்யூனிட்டி, வெள்ளாள கவுண்டர், பிராமின், வாஜ்பாய், ஜெயலலிதா, நாயுடு, அண்ணன் வைகோ, வன்னியர் டாக்டர் ராமதாஸ், இந்த நாடார் பாஜக, இந்து முன்னணி, தாண்டிக நாடார், இந்த நாடார்கள் ஆல் ஓவர் ஃப்ரண்ட் ஆஃப் பிஜேபி. இந்த ஓட்டு தெளிவாக நின்று
முக்குலத்தோர் ஓட்டு, வெள்ளாள கவுண்டர் ஓட்டு, நாயுடு ஓட்டு, வண்டியர் ஓட்டு, இந்த நடார் ஓட்டு, பிராமின் ஓட்டு, ஒரு இந்து காம்பினேஷன் அலையன்ஸை ஜெயலலிதா உருவாக்குனாங்க. தோத்தே போனாங்க பர்கூரில். எடப்பாடி கூட இன்னைக்கு தமிழ்நாட்டிலே அதிக லீடிங்கில் ஜெயித்தது அவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு யாருன்னு தெரியல. 92 வேறு யாரும் எடுத்த மாதிரி தெரியல. அவர் தான் ஹையஸ்ட் லீடிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஜெயலலிதா பர்கூரில் தோத்தே போனாங்க. அந்த ஜெயலலிதா ஒரு இந்து அலையன்ஸை உருவாக்கி வெற்றி பெற்றாங்க. இப்போ திமுகட்ட இருக்கிறது இண்டூஸ் ஓட்டு தான். எடப்பாடிகிட்ட இருக்கிறது சந்தேகமே இல்லை இண்டூஸ் ஓட்டு தான். திமுகவுக்கு கொஞ்சம் கிறிஸ்டின் முஸ்லீம் போட்டாங்க, அவங்ககிட்ட செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார், இப்போ கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி பாப்புலேஷன் ஹிந்து பாப்புலேஷன் தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஹிந்து ஓட்ஸ் தான் டெஃபினட்டாக இருக்கு. பெரிய கட்சிகள் எல்லாத்துக்குமே, விஜய்க்குமே ஹிந்து ஓட்ஸ் தான் போயிருக்கு மெஜாரிட்டி. அதனோட பாயிண்ட் என்னன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாறுல பாஜக ஜெயிக்கக்கூடிய கூட்டணியில் இருந்ததே கிடையாது அசம்பிளி எலெக்ஷன்ல. அது எதையோ காட்டுது இல்லை. ஹிந்து ஓட்ஸா இருந்தாலுமே அவங்க ஓட் போடலையே பாஜகவுக்கு ஹிஸ்டாரிக்கலா. இனிமேல் இருப்பாங்க. இப்படித்தான் அவங்க பல மாநிலங்கள்லையும் இருந்தாங்க, வளர்ந்து வந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்குள்ள கம்பல்ஷன் என்னன்னா, விஜயோட பெரிய வெற்றி தான் பாஜகவின் கம்பல்ஷன், பாஜகவின் வாய்ப்பு. நான் இன்னொரு கேள்வி, விஜயை ஸ்டாலினால எதிர்கொள்ள முடியாது. விஜய் இன்னைக்கு கூட்டணி பலத்தோட 42க்கு போயிட்டார். விஜய் திருச்சியில் பொய் சொல்றார், சமகாலத்தில் வடிகட்டின பொய்யை சொல்றார். நீங்கள் தான் ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஸ்டாலினுக்கு நம்ம போட்டி இல்லை, அது பொய். 26லே அது முடிஞ்சு போச்சு. ஸ்டாலின் இஸ் டிஃபீட்டட். ஏன்னா ஸ்டாலின் இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் உங்கள்கிட்ட நீங்கள் 35-42 ஆக்கிட்டீங்க. ஒரு அசம்சம் தான் ஒரு 7 கொடுக்குறாங்க. ஏன்னா போட்டி ஏற்கனவே வந்ததுனால மிச்ச சொச்ச ஓட்டை தான் கொடுக்குறாங்க. அதில் பாதிக்கப்படக்கூடியவர் எடப்பாடி இல்லை. காங்கிரஸும் விசிகாவும் சிபிஎம்மும் சிபிஐயும் இந்தியன் முஸ்லீம் லீக்கும் ஸ்டாலின்கிட்ட இருந்து விஜய்கிட்ட வந்ததில் பாதிக்கப்பட போகிறது எடப்பாடின்னு ஒரு பொய்யை சொல்கிறாரு விஜய். பாதிக்கப்பட போகிறது ஸ்டாலின் தான். அப்போ 42 versus 28 தான். அந்த 28 கொஞ்சம் முஸ்லீம் தவிர, கொஞ்சம் கிறிஸ்டின் தவிர பெருமாறி இந்துக்கள் ஓட்டு தான். இந்து ஓட்டுக்களை தான் விஜய் ஸ்டாலின் வச்சிருக்கிறாரு. சரி, இப்போ நான் இன்னொரு அப்போ விஜய் சொல்றது பொய். ஸ்டாலினை அவர் தோற்கடிச்சிட்டாரு. இனிமேல் இந்த கூட்டணி பலத்தில் நின்ற ஸ்டாலின் ஒரு கூட்டணியை வச்சு தான் ஜெயிக்க முடியும். திமுகவே அப்படித்தான். ஸ்டாலினும் கூட்டணி பலத்தில் தான் காம்பினேஷன் கமிஷனில் ஜெயித்தாரு. கூட்டணி இல்லாத ஸ்டாலின் கூட்டணியோட இருக்கக்கூடிய விஜய் எப்படி ஜெயிப்பாரு? சார், இப்போ ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாலின் இப்போ பலவீனப்பட்டு போயிட்டாரு. விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கான சக்தி அவர்கிட்ட இருக்கான்றதும் பெரிய ஒரு கேள்விக்குறி. அவர் தான் விஜய்க்கு அடுத்தபடியா பெரிய சக்தி. சரி, ஆனா இப்போ கொஞ்சம் வீக்கா இருக்கு டிஎம்கே அலைன்ஸ், திமுகவும் வீக்கா இருக்கு. லூசர்ஸ் வில் யுனைட்ங்கிறது யூனிவர்சல் தியரி. லூசர் நம்பர் 1 ஸ்டாலின், லூசர் நம்பர் 2 எடப்பாடி. ரெண்டு பேரும் இணைகிறது தான் சரியான ஒரு ஃபார்முலா படி. வெற்றி பெற்றவர் பின்னாடி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து பலம் பெற்றிருக்கிறாரு. அவரை தோக்கடிக்கணும்னா ஸ்டாலின் எடப்பாடி இணைகிறது தான் ஒரு நேச்சுரல் திங். அதோட சேர்ந்து பாஜக வரணுன்றீங்க. அது அவங்க முடிவு. பாஜக உங்க பிளஸ் தான். ஆனா இப்ப பேச்சுவார்த்தை போச்சுன்ற நியூஸ் வெளியே வந்தப்பவே அவ்வளவு நெகட்டிவான இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு. ஒரு நெகட்டிவ் இம்பாக்டும் இல்ல. குறிப்பா திமுகவோட அந்த கோர் சப்போர்ட்டர்ஸ் டிஸ்டர்ப் ஆனாங்க. அந்த கோர் சப்போர்ட்டர்ஸ் தான் முஸ்லீம் லீக், சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் போய் சேர்ந்து முடிஞ்சாச்சே. என்னமே ஸ்டாலின் இருக்கு, விஜய்கிட்ட இருக்கவனுக்கா ஸ்டாலின் அரசியல் பண்ண முடியும்? நான் சொல்றது திமுகவோட கோர் சப்போர்ட்டர்ஸ். அதைத்தான் அந்த ஆட்கள் சொல்றேன். அவங்களுக்கு ஓட்டே கிடையாதுங்க. வீரமணிக்கு ஒரு ஓட்டு தாங்க. வீரமணி பெரிய அறிவாளி. திமுக கட்சிக்காரங்க சொல்றேன் சார். வீரமணி பெரிய அறிவாளி, மிகப்பெரிய ஸ்காலர், எக்ஸ்ட்ராடினரி. அதெல்லாம் மாற்றமே இல்லை. குமரி ஆனந்தனை தோற்கடிச்சாரு, இவங்க சிவசங்கரியை தோற்கடிச்சாரு. அந்த மேடம் ஆனஸ்டானவங்க ஒத்துக்கிட்டாங்க. அதெல்லாம் மறுக்க வரல. ஓட்டு என்ன இருக்கு வீரமணிக்கு? ஓட்டு கிடையாதுங்க அவங்களுக்கு. ஒரு சும்மா ஒரு இமேஜுக்காக பண்ணாங்க. அதுதான் இப்போ உடஞ்சி போச்சே. இனிமே அந்த மைண்ட் செட் ஓட்டர்ஸை வச்சு ஸ்டாலின் இது பண்ண முடியாது. வேணா அவங்கள வச்சுக்கலாம், ஐடியாலஜிக்கலாக இருப்பான், பதவி ஆசைப்பட மாட்டான். அதெல்லாம் பெரியவங்க. பதவி வீரமணி எத்தனையோ திமுக அண்ணா திமுக அமைச்சர்களோட எக்ஸ்ட்ராடினரி திறமைசாலி. பட் பதவி இல்லாமல் தான் அவர் தீக்கான்னு போனார். பட் அவங்களுக்குள்ள வாக்கு வலிமைங்கிறது கிடையாதுங்க. சரி, இப்போ ஒன்று கேட்குறேன். சனாதானத்தை எதிர்த்து விஜயும் உதயநிதி ஸ்டாலினும் பப்ளிக் மீட்டிங்கில் பேச முடியுமான்னு அண்ணாமலை கேட்குறாரு. வில் தே ஸ்பீக்? நான் தெளிவாக தான் கேட்குறேன். சாதாரண டைமில் லயன்ஸ் கிளப் மீட்டிங், ரோட்டரி கிளப் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருப்பீங்க. அசம்பிளியில் பேசினாரு. அதான் பப்ளிக் மீட்டிங்கில் பேச முடியுமான்னு கேட்குறாரு. சேலஞ்ச் எடுத்துகிட்டு பேசுவாங்களா? இல்லை, எதுக்கு இந்த சேலஞ்ச்? என்ன ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அண்ணாமலை?
இந்து தர்மத்துக்கு இங்கே வாய்ப்பு வருதுன்னு அண்ணாமலை விசுவலைஸ் பண்ணுறாரு. சார் நான் ஒன்று உங்கள்கிட்ட கிளியராக சொல்கிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் சனாதன தர்மத்தை எதிர்த்து பேசுறாருனாலே அது காரணம் என்னன்னா, எதிர்க்கிறதால நமக்கு ஓட்டு போகாதுன்னு அவர் நம்புறாரு. இந்த தைரியத்தை தான் அந்த ஓட்டு பெய்யாச்சு. அவர் கடந்த காலத்தின் கைதியா இருக்கிறாரு நான் சொல்றேன். அப்ப பிஜேபிக்கு ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கணும், அது நடக்கலையே. பிஜேபி கிராஷ் ஆயிருக்காங்க இந்த எலெக்ஷன்ல. பிஜேபி எதிர்ப்பு செத்து போச்சு இல்லையா? பிஜேபி கிராஷ் ஆனதுக்கு அண்ணாமலை நீக்கம் பல இதுகள் இருக்குது. கஸ்டடியன் ஆஃப் இந்து ரிலிஜியன் தாண்டிங்க நாடார் தொண்டர் நானே பிஜேபியோட முடிவு சரி தப்புன்னு தானே சொன்னேன். எங்களோட யார் இந்து மதத்தை காத்து நிற்கக்கூடியவன்? எம்ஜிஆருக்கு தடையை மீறி லட்சக்கணக்கான தெரிஞ்சு நெஞ்ச நிமித்தி துப்பாக்கி சூழல செத்தவன் குமார் இன்னைக்கு கூட கோட்டாரில் அவனுக்கு அந்த தம்பிக்கு அந்த சோதரனுக்கு நினைவு சின்னம் இருக்குத. நாங்களே சொன்னோமா அண்ணாமலையை நீக்கிறது தவறுன்னு சொன்னோம். ஸோ அந்த எலெக்ஷன் அண்ணாமலை ஒரு 11 விழுக்காடு கொண்டு வந்ததை காலி பண்ண எலெக்ஷன் அது. ஸோ அந்த தேர்தலில் பாஜக எடுத்த தவறான முடிவு தான் காலி பண்ணிச்சு. இப்போ மீண்டும் பாஜகவுக்குள்ள ஒரு வாய்ப்பு என்னன்னா, விஜய், காங்கிரஸ், சிபிஎம், சிபிஐ ஒரு பெரிய சக்தியாகி டென்டேட்டிவா 42 விழுக்காடு பலத்துக்கு வந்துட்டு, இதை திமுக எதிர்கொண்டு விட முடியாது. இதை அதிமுக எதிர்கொண்டு விட முடியாது. அதிமுக அணி பலம் 27 எதிர்கொண்டு விடாது. திமுக அணி பலம் இண்டிவிஜுவல் திமுக மாதிரி தான், அது தேமுதிகவும் இருக்கிறாங்க, 28 எதிர்கொண்டு விடாது. ஸோ இவங்க ரெண்டு வரையும் பாஜக கம்பைன் பண்ணி தான் அதை எதிர்கொள்ள முடியும். இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன். டைரக்டா போய் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறத விட இப்போ ஒரு ஸ்டேட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு, ஒரு பெரிய ஒரு கேஆஸ் கிரியேட் ஆயிருக்கு. ஒரு புது ஸ்டேட்டஸ்கோ கிரியேட் ஆயிருக்கு, வெயிட் பண்ணலாமே. குறிப்பா இப்ப அதிமுகவுக்கு ஒரு ஸ்பேஸ் இல்லை பொலிட்டிக்கலா. ஏன்னா தாவேக்கா திமுக எதிர்ப்பை கையில் எடுத்துட்டாங்க, தாவேக்கா எதிர்ப்பு திமுக பண்றாங்க. இங்க அரசியல் யாருக்கு இல்லைன்னு பார்த்தோன்னா அதிமுக. இதெல்லாம் பொய்யான மாய்மாலம். வன்னியர் சமூகத்தோட மைட்டை ஏற்றுக்கொள்ள முடியாதவன், அதை கண்டு பொறாமப்படுறவன், கொச்சரிப்பு கொண்டவன், இழிவான ஜாதி வெறியன் தான் ஜாதி இல்லைங்கிறான். சுதந்திரம் ஆன காலகட்டத்திலே வன்னியர்கள் 30 எம்எல்ஏக்கள் ஜெயித்தாங்க. இப்போ யார் சார் அதெல்லாம் இல்லைன்னா? நான் சொல்ற பாயிண்டே வேற இல்லை. என் பாயிண்ட்டுக்கு நீங்க பதில் சொல்லியே. வன்னியருக்கு 10.5 கொடுத்ததுல 47 சீட்டு எடப்பாடி ஜெயித்திருக்கிறார். அவர் 3வது ஒரு சக்தியா 47 சீட்டு ஜெயித்திருக்கிறார். தமிழ் மண்ணில் 3வது சக்தி 47 சீட்டு தனியாக ஜெயித்தது கிடையாது. ஐயா மூப்பனார் 27 தான் ஜெயித்தார். அதுக்கு பிறகு அவர் டிசைடிங் ஃபேக்டராக 30 எம்பி சீட்டு வாங்கிட்டு போனார். இன்னைக்கு 3வது சக்தியாக 47 சீட்டு எடப்பாடி பழனிசாமி ஜெயித்து 27 விழுக்காடு வாக்கெடுத்திருக்கிறார். ஸோ ஏடிஎம்கே தாக்கு பிடிப்பாங்கன்றீங்க? ஏடிஎம்கே தான் விஜயோட ஆன்ஸ்லாட்டால பாதிக்கப்படாம 1 விழுக்காடு ஓட்டு உயர்ந்த கட்சி. இதுவரை நடந்த ஸ்பிளிட்ல எடப்பாடிக்குள்ள பின்னடைவை தாண்டி இப்போ உள்ள ஸ்பிளிட்ல எஸ்எக்ஸிபியாவுக்கு எதிராக பப்ளிக்காக ஒரு பேரை அளிக்கிறான். எம்எல்ஏ பதவி ரிசைன் பண்ணதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறான். தொகுதிக்குள்ள பிரச்சாரத்துக்குள்ள நுழைஞ்சிருவான்னு கேட்குறான். வேலுமணிக்கு எதிராக ஒரு நிகழ்வில் எதிர்ப்பு காட்டுறான். அப்போ இந்த ஸ்பிளிட்டு எப்படி பார்க்குறான்னா, ஒருத்தன் தற்கொலை வேற பண்ணியிருக்கிறான். விஜய் பூனை கண்ணை மூடிட்டா பூலோகம் இருன்றாது. விஜய் திமுகவுக்கும் தனக்கும் போட்டின்னு சொன்னால் உண்மை நிலைமை அது இல்லை. 42 இருக்கிறவர் 28 இருக்கிறவரை போட்டின்னு சொல்றது அவருக்கு சேஃப். ஆனால் கூட்டணியா 27 இருக்கக்கூடிய அதிமுக இதுவரை 3 ஸ்பிளிட்ல பாதிக்கப்பட்ட அதிமுக. இந்த ஸ்பிளிட்டு எடப்பாடிக்கு சாதகமா இருக்கு. மற்ற 3 ஸ்பிளிட்லையும் இவர் கூட நின்றவங்க மீண்டும் ஸ்பிளிட் பண்ணி போகும்போது மக்கள் அதை ஏற்றுக்கல. இன்னொரு பாயிண்ட் ஒன்று சொல்றேன் சார். தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் மக்கள் மத்தியில் இருந்த பார்வை என்னன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய பிரதான கட்சி அதிமுக தான், அதிமுக ஓட்ட உடைக்கிற வேலையெல்லாம் தாவேக்கா பண்ணுவாங்கன்றதான் பரவலா இருந்த பார்வை. நீங்களுமே அதை தான் சொன்னீங்க, நானுமே தான் சொன்னேன். ஆனா எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா, தாவேக்கா ஓட்ட தான் அதிமுக உடைச்சிருக்காங்க. தாவேக்கா பிரதான திமுக எதிர்ப்பு கட்சியா எமர்ஜ் ஆகி வந்துட்டாங்க. இந்த உண்மை ஒரு நிமிஷம் சார், எலெக்ஷனுக்கு முன்னாடி யாருக்கும் தெரியல. நான் என்ன சொல்றேன், தாவேக்கா இவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்றது தெரிஞ்சிருந்தா இப்ப அதிமுக போட்டவங்களும் தாவேக்காக்கு போட்டிருப்பாங்க. இது உண்மை இல்ல, போய் தாக்கு பிடிச்சது அதிமுக. 20ல இருந்து 21 வந்துட்டான். திமுக அலையன்ஸ் காலி ஆனதுல 20 விழுக்காடு திமுக காலி ஆயிட்டு, என்டிஏ 10 விழுக்காடு காலி ஆயிட்டு, நாம் தமிழர் 4 விழுக்காடு காலி ஆயிட்டு. எடப்பாடி பழனிசாமியோட வன்னியர் ஆதரவை அசைக்க முடியல. ஜாதி இல்லைன்னு சொல்லி வன்னியர் துவேஷத்தை ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறான். ஜாதி இல்லைன்னு சொல்லி வன்னியர் துவேஷத்தை ஊடகத்தில் பேசிட்டு இருக்கிறான். அவன் தான் ஜாதி வரியன்.
நான் இன்னொரு பாயிண்ட் சொல்லட்டுமா? இல்ல இந்த பாயிண்ட் வன்னியர் குழுக்கள் எடுத்து கரெக்டா போடட்டு. நான் சொல்றது உண்மை. ரைட். வன்னியர் பேக்கிங்ல தான் எடப்பாடி இதற்கான இன்னைக்கு இல்ல, தேர்தலுக்கு முன்னாடியே இந்த பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். தர்மபுரி, சிதம்பரம், விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் இங்கெல்லாம் ஒரு வன்னியர் ஆதரவில் பெரிய போல்ஸ் இருக்காருன்னு சொன்னேன். இன்னும் சொல்ல போனா அவரை கொஞ்சம் கைவிட்டது வெள்ளாள கவுண்டர் தான். வன்னியர் அவர் கூட இருக்கிறான். நான் இன்னொரு பாயிண்ட் சொல்றேன் சார். இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களும் திமுகவை வீழ்த்து நினைச்சு தான் ஓட்டு போட்டாங்க, தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டவங்களும் திமுக வீழ்த்து நினைச்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. இப்ப என்னன்னா திமுகவை வீழ்த்தியாச்சு. நார்மலான சூழல்ல திமுகவை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அதிமுக ஜெயிச்சிருக்கணும். அதிமுக 150 சீட்ஸ் வாங்கியிருக்கணும். ஆனா 150 சீட்ஸ் வாங்க வேண்டிய இடத்துல அதிமுக 47 சீட் தான் வாங்கியிருக்காங்க. திமுகவை வீழ்த்தியாச்சு. ஆனா தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக ஜெயிக்கல. இதான் கடந்த காலத்தின் கைதியாட்டு. அதிமுக இடத்த விட்டாங்க. இப்ப கடந்த காலத்தின் கைதியாட்டு மே 4க்கு முன்னாடியே இருக்காங்க. மே 4க்கு முன்னாடியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் மே 4க்கு பிறகு வாழ்றேன். மே 4ல விஜய் நம்பர் 1 போல்ஸ் ஆயிட்டாரு. ஆமா. சோ லூசர்ஸ் வில் யுனைட். விஜயால எடப்பாடியும் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு, ஸ்டாலினும் தோற்கடிக்கப்பட்டுட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் விஜய்க்கு ஃபைட் கொடுத்து விஜய் வீழ்த்த முடியும். இதை திமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் உணர்றாங்க. இதை அதிமுக இரண்டாம் கட்ட தலைவர்கள் ரொம்ப தெள்ள தெளிவா உணர்றாங்க. அதோட விளைவுதான் இன்னைக்கு எடப்பாடி அறிக்கையிலே நீங்க இன்னும் திமுகவை குறை சொல்லிக்கிட்டு காலம் தள்ளாதீங்கிற வார்த்தையை எடப்பாடி அறிக்கையிலே விட்டுருக்கிறாரு. இதுதான் உலகமெல்லாம் உள்ள ஒரு இது லூசர்ஸ் யுனைட்ங்கிறது தான். நீங்க இன்னும் திமுக ஆட்சியில் இருக்கிறது மாதிரி மே 4க்கு முன்னாடி பேசுற மாதிரி விஜய் பேசுறாரு. டிஎம்கே வர்சஸ் டிவிகே. நீங்க தான் டிஎம்கே தோக்கடிச்சாச்சு, தோக்கடிச்சு கூட்டணி கட்சி உங்க பக்கம் எடுத்தாச்சு. நன்றி கூட தெரிவிக்காம காங்கிரஸ்காரன் வந்துட்டான். அவர் 28ல இருக்காரு, நீங்க 42ல இருக்கிறீங்க. இல்ல அதெல்லாமே கரெக்ட். இன்னைக்கு இருக்கிற பெஸ்ட் கேஸ் சினாரியோ ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கேவா இருக்கலாம். பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது அதிமுக ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன். ஏன்னா திமுகவுக்கு எதிராக எல்லாம் ஓட் போட்டிருக்காங்க. அதிமுக ஜெயிச்சிருக்க வேண்டிய எலெக்ஷன்ல அதிமுக இருந்து வெற்றியை பறிச்சிட்டாங்க. ஸோ என்னோட பாயிண்ட் என்னன்னா, அதிமுக இஸ் மச் வீக்கர் தேன் இட் சீம்ஸ்ன்ற. பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இருந்து எமர்ஜ் ஆயிருக்காரு நான் சொல்றேன். அவருக்கு எதிராக முழு களத்திலையும் ஆடணுங்கிறத நான் சொல்றேன். பசுமன் தேவரையாவுக்கு பாரதத்தினா இதுல அவர் லாபம் அடைஞ்சிடக்கூடாதுன்னு பிஹேவ் பண்ணேன். தேமுதிக அலைன்ஸ் பாஜகவில் இருந்து மேல ஒரு பெரிய பவர்ல இருக்க முயற்சி பண்ணியும் நாம முயற்சி பண்ணி வெற்றி பெற்றோம். ஓபிஎஸ் கூட்டணினாலும் சரி, விஜய் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை கையில் எடுக்கும் போதுனாலும் எடப்பாடியை பலகீனப்படுத்துவார் செங்கோட்டையன்னு பேசணும். இவ்வளவும் செய்து மட்டுமல்ல, இதையும் தாண்டி எக்கச்சக்கம் செய்தும் கூட அவர் தாக்கு பிடிச்சு நிற்கிறாருங்கும் போது அடுத்த கட்டம் அவர் வளர்ந்திருக்காருங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். விஜயால எடப்பாடியை தான் பலகீனப்படுத்த முடியலன்னு நாம சொல்றோம். இப்ப ஏடிஎம்கே பிளஸ் டிஎம்கே நீங்க சொல்றது அலைன்ஸா, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே கட்சியா மாறணுமா? அதெல்லாம் ஒரு கட்சியா மாறணும், அலைன்ஸ் இதெல்லாம் சொல்லி நம்ம கையில இல்ல. லூசர்ஸ் வில் யுனைட் டு டிஃபீட் த வின்னர்ங்கிறது யூனிவர்சல் தியரி. அதைத்தான் சொல்றோம். இதுக்கு திமுக அதிமுக அரசியல் செத்து போச்சு. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா இருப்பாரா? அது இன்னும் நிறைய நாள் இருக்கு, டைம் டு கம். எவ்வளவு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல்னா என்ன நினைப்பாங்க, எங்களுக்கு அமைப்பு பலம் இருக்கு, தாவேக்காவுக்கு அமைப்பு பலம் இல்லை, அதனால தாவேக்காவை 3வது தள்ளிடலான்னு தான் திமுகவில் உள்ள ஒன்றிய செயலாளர், கிளை செயலாளர் எல்லாம் அதிமுக கட்சி தலைமைட்ட சொல்லுவான். அதிமுக அதுதான் சொல்லுவான். கட்சிக்காரன் சொல்லுவான்னா தலைமை ஏற்றுக்கும். நான் சொல்றது ஒரு ஜெனரல் எலெக்ஷன், பெரிய எலெக்ஷன்ல லூசர்ஸ் யுனைட் தேரி மட்டும்தான் நிற்குங்கிறத நான் சொல்றேன். லூசர்ஸ் தனித்தனியா நின்று வின்னரை ஃபைட் பண்ணா எகைன் த வின்னர் வில் ஹேவ் த சே, ஹேவ் த லாஃப். இன்னொரு பாயிண்ட் சார், இப்போ ஒரு சைடில் அண்ணாமலை அவர்கள் தனியாக போறாரு, போயாச்சு. இன்னொரு சைடில் பாஜகவை பொறுத்தளவில் மைனஸ் அண்ணாமலை அவர்கள். ஸோ பாஜக ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது, அண்ணாமலை ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது தமிழ்நாட்டில்? எல்லாம் டெஸ்டிங் கிரவுண்டு தான் சொல்லலாம். அண்ணாமலைக்கு இன்னைக்கு விஜயின் வெற்றி அண்ணாமலைக்கு ஒரு பெரிய பூஸ்டிங்காக கொடுத்துருக்கு. இன்னைக்கு விஜய் முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவருக்கு பிறந்த நாள் 30 இடங்களில் தான் கொண்டாடப்பட்டுங்கிறத இன்றைக்கும் ஆணித்தரமாக நாம் சொல்கிறோம். எம்ஜிஆரையும் தாண்டி ஓட்டு எடுத்துட்டாருங்கிறது உண்மை. அந்த வெற்றி தான் அண்ணாமலைக்கு பெரிய பூஸ்டை கொடுத்துருக்குது. நீங்களே பார்த்துருப்பீங்க, என்ன போஸ்டர்ஸ் பாஜக ஒரு தலைவருக்கு பார்த்துருப்பீங்களா? ஹேவ் யூ எவர் சீன்? தமிழ்நாடு ஃபுல்லாக இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் காஸ்ட் பாஜகவில் ஒரு தலைவருக்கு இந்த போஸ்டர் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஆட்சிக்கு வராத விஜய் பிறந்த நாளை விட 3 மடங்கு 4 மடங்கு பெருசாக அண்ணாமலை பிறந்த நாள் கொண்டாடப்படுது. காரணம், விஜயின் வெற்றி ஒரு தரப்பு மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்குது. அண்ணாமலை வெற்றி பெறுவாருன்னு. அவன் அண்ணாமலையை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வாரான். அவன் எல்லா இடத்துலையும் பிரைமரியாக நிற்கணும்னு நினைக்கிறான்.
தன் பகுதியில் சாதாரணமாக இருந்தவங்களாம் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் பெரிய சக்தியாக தாவேக்காவில் இருந்தாங்கன்னா நம்ம ஏன் ஒருத்தனுக்கு பின்னாடி போய் நிற்கணும்? அண்ணாமலை கூட நம்ம பிரைமரியாட்டே போய் நின்றுடலான்னு எல்லாரும் தங்களை அண்ணாமலையை நம்பி இன்வெஸ்ட் பண்ண வர்றான். ஒரு இன்னொரு கணக்காக பார்த்தா கூட அந்த வகையில் இன்னைக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக அண்ணாமலையோட பிறந்த நாள் மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படுதுன்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை அண்ணாமலையோட ஒரு இன்னைக்கு எக்ஸ் தளம் என்னெல்லாம் இருக்குது, யூடியூப்பு, தென் இன்ஸ்டா, த்ரெட்டு, என்ன எக்கச்சக்கம் இருக்குது இல்லையா? இதிலெல்லாம் வந்து இன்னைக்கு அண்ணாமலை ஒரு பெரிய ஸ்டாராக இருக்கிறாப்புல. 40 வயசு தான், யங்கஸ்ட் பொலிட்டிஷியன். ஸோ அவர் மேலே ஹோப்பை வச்சு அவருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எதிர்கட்சி தலைவர் முதல்வராக வரதுக்கு முன்னாடி விஜய் மேலே இன்வெஸ்ட் பண்ணதை விட பெரிய அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஆள் வந்துட்டான். ஸோ இதுதான் அண்ணாமலைக்கு பலம். இந்த பலத்தை அவர் எப்படி கொண்டு போகிறாரு, எப்படி சாதிக்க போகிறாரு, எப்படி அவர் அச்சீவ் பண்ண போகிறாருங்கிறத காலம் தான் உணர்த்தணும். இப்போ ஒரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வளருவதை பாஜக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் எவ்வளோத்துக்கு எவ்வளோ வளர்றாரோ அவ்வளோத்துக்கு எவ்வளோ முடிச்சிடறேன் அவ்வளோத்துக்கு எவ்வளோ பாஜக கண்டிப்பாக டேமேஜ் ஆகும். இதை மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் பாஜக எப்படி பார்ப்பாங்க? பாஜக என்னங்க பண்ணிட்டாங்க? சும்மா நீங்க கற்பனையா பாஜக பிடிஎம்னு எதுவுமே இல்லாம மன வியாதியில அச்சத்துல பாஜக எப்படி பார்ப்பாங்கன்னு மட்டும் தான் சார் கேட்கிறேன். 10 வருஷமா ஒண்ணுமே பாஜக எதையும் பார்க்கல, என்னத்தையும் பார்க்கல. சும்மா இனிமேலாவது நாம மோடிக்கு 29 ஏதாவது சாதிக்க முடியலமா நாம தான் பார்க்குறோம். புரியல, மோடிக்கு 29 என்ன சாதிக்க முடியும்? அதாவது தமிழ்நாட்டில் வாஜ்பாய் கிடைச்ச வெற்றியை மோடிக்கு பெற்று கொடுத்துடலாமா நாம முயற்சி பண்றோம்.